இன்னைக்கு வாழ்க்கை முறை டோட்டலாக மாறி போயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்து ஏசி காரில் ஏறி உட்காந்து நேராக போய் ஆஃபீஸில் இறங்குறோம். ஆஃபீஸில் இறங்கணும் நேராக உள்ள போன ஒரு ஏசி கால். டோட்டலாக வெளிச்சமே புகுதாத ஒரு செயற்கை வெளிச்சத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விட்டமின் டி அளவு இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது. இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு 100 பேத்துக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் D3 வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த விட்டமின் D3ங்கிறது நாம் எடுத்துக்கூடிய உணவு மூலமாக கிடைக்கிறது ரொம்ப குறைவுங்க. இது நம்ம உடம்பாக தானாக உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு விட்டமின். இந்த உலகத்துக்கே அச்சாணியாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை பற்றி தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, சூரியன் தான். சூரிய ஒளியை பற்றி தான். உலகம் முழுவதும் ஏன் இப்போ நம்ம நாட்டில் கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ வெயில் அடிக்கக்கூடிய ஊரில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. குறிப்பாக சூரிய வெளிச்சத்தில் நம்ம போகும் பொழுது நம்ம தோலில் வந்து இந்த விட்டமின் டி உற்பத்தி ஆகுது. இந்த விட்டமின் டி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கூடிய கொலஸ்ட்ராலினுடைய அடிப்படையாக வச்சுட்டு அதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இந்த விட்டமின் டி உருவாகுது. இந்த விட்டமின் டியினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கால்சியத்தை உறிஞ்சி எடுத்து உடம்புக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான் அந்த விட்டமின் டியோட வேலை. குறிப்பாக ரத்தத்தில் கூடிய கால்சியத்தை வந்து எலும்போடு கொண்டு இணைந்து எலும்பை வலுவாக்குறதும் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் டியோட வேலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியத்தை சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறதும் விட்டமின் டியினுடைய வேலை. அப்போது இந்த விட்டமின் டி எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இதுக்காக சூரிய குளியல் எடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க. இப்போ ரெகுலராக வாக்கிங் போகிறீங்க இல்லையா, ஓரளவுக்கு சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படுற மாதிரி ஒரு நல்ல டிஷர்ட் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டு உங்கள் உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி வாக்கிங் போகும் பொழுது அதன் மூலமாக விட்டமின் D3 உற்பத்தியாக இருக்குது, ரொம்ப உதவியாக இருக்குங்க. சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு மொட்டை மாடியில் போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு மினிமம் கிளாத்ஸில் சூரிய வெளிச்சம் இளங்காலை வெளிச்சம் வந்து உடல் மீது படுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா விட்டமின் D3 லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வெளிச்சம் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமாக திகழ்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்தா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த முதல் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்னு ஒன்று வரும். இது காரணம் பார்த்தீங்கன்னா குழந்தை உடம்புல ஒரு குறிப்பிட்ட என்சைம் உருவாயிருக்காது. இந்த என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இந்த பிலிருபின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு சாலிபிள் பிலிருபனாக மாற்றி நம்ம யூரின் வழியாக வெளியேற்றுறதுக்கு சில மாற்றங்கள் கல்லீரலில் நடக்கணும். அதுக்குரிய என்சைம் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு சில பேருக்கு பற்றாக்குறையாக இருக்கும். அப்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் காமாலை வரும். இந்த மஞ்சள் காமாலையிலிருந்து குழந்தைகள் விடுபடுவதற்கு இளங்காலை வெயிலில் குழந்தையை காட்டணும்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தெரப்பினே ஒன்று கொடுப்பாங்க. பிறந்த குழந்தைக்கு இந்த ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ தெரப்பினே கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ தெரப்பினுடைய வேலையே இந்த பிலிருபின் லெவலை குறைக்கிறது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து பிறந்த குழந்தைய காலையில் இளங்காலை வெயிலில் கொண்டு போய் காட்டணும்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதாங்க. ஏன் நிறைய குழந்தைகள் மருத்துவர்கள் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து ஈவன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் கொஞ்சம் காட்டுங்க, கண்ணில் வந்து சூரிய வெளிச்சம் படாத பிரகாரம் உடம்புல படுற மாதிரி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு ஆற்றலை கொண்டு தான் இந்த சூரிய வெளிச்சம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாம் துவைத்து காயப்படக்கூடிய துணியை வந்து சூரிய வெளிச்சத்தில் போடும் பொழுது அது வந்து ஒரு அற்புதமான கிருமி நாசினியாக செயல்படுங்கிறது தான் உண்மை. எப்பேற்பட்ட கிருமியாக இருந்தாலும் சூரிய வெளிச்சத்தில் சில நிமிடங்களில் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக நாம் பயன்படுத்தக்கூடிய உள்ளாடைகள், குறிப்பாக பனியனாக இருக்கலாம், இல்லை பெண்கள் அணியக்கூடிய இன்னர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஆண்கள் அணியக்கூடிய இன்னர்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் நம் உடலோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதியை சூரிய வெளிச்சத்தில் படுற மாதிரி வைக்கும் பொழுது அது ஏதாவது கிருமிகள் இருந்தால் டோட்டலாக போய் அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணிடும். அதன் மூலம் அந்த உள்ளாடையும் சுகாதாரமாக இருக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. அதனால் பார்த்திங்கன்னா இயற்கை வந்து இந்த சூரிய வெளிச்சத்தை நல்ல முறையில் பயன்படுத்திருக்கு, எத்தனையோ வகையில் வழிகள் உருவாக்கி கொடுத்துருக்கு. ஆனால் நாம் தான் பயன்படுத்த மாட்டேங்கிறோம். குறிப்பாக காலையில் வாக்கிங் போகலாங்க, வாக்கிங் போகாட்டி கூட பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி உட்காந்து இருக்கலாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையில் சூரிய வெளிச்சத்தினுடைய நன்மையை நம்ம பயன்படுத்தி கொள்வோம்.